ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மீனகயா புகையிரதத்தில் காட்டு யானைகள் மோதி இடம்பெற்ற விபத்தில் 6 யானைகள் பலி. மித்தினிய துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த சிறுவனும் பலி. கனிமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபர் 6 கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவர். நாட்டினதும் மக்களினதும் நீதிபதிகளினதும் ஊடகவியலாளர்களினதும் மக்கள் பிரதிநிதிகளினதும் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சபையில் தெரிவிப்பு. மாநகர சபை, நகர சபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களின் பதவி காலம் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு. சர்வாதிகாரியாக செயல்படுகிறார் ஜெலன்ஸ்கி, ட்ரம்ப் குற்றச்சாட்டு. ஐசிசி சாம்பியன் கிண்ண கிரிக்கெட் தொடர் இன்று இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதுகின்றன. உள்நாட்டுச் செய்திகள். மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த மீனகயா புகையிரதத்தில் காட்டு ஜானிகள் மோதி இடம்பெற்ற விபத்தில் 6 ஜானிகள் உயிரிழந்துள்ளதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. கல்லோயா புகையிரத நிலையத்திற்கு அருகே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதுடன் மேலும் 2 ஜானிகள் காயமடைந்துள்ளன. விபத்தின் காரணமாக அந்த பிரதேசத்தில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்களம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. அதன்படி மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி இயக்கப்படவிருந்த புலத்திசை ரயில் சேவையையும் இரத்து செய்வதற்கு ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் தடம் புரண்ட ரயில் என்ஜினை மீண்டும் தண்டவாளத்தில் நிமிர்த்தி வைப்பதற்கான முயற்சிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அபிவிருத்தியை அடிப்படையாக கொண்டு இம்முறை வரவு செலவு திட்டம் வரையறுக்கப்பட்ட நிதி வாய்ப்புகளுக்குள் அரசாங்கத்தின் வருமானத்தை பலப்படுத்த உகந்ததாக தயாரிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டு இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தின் செயலாளர் காலிந்த ஜெயவீர பெர்னாண்டோவின் கையொப்பத்துடன் அனுப்பப்பட்டிருக்கும் கடிதத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்மொழிந்த வரவு செலவு திட்டத்திற்கு வாழ்த்து கூறப்பட்டுள்ளது. அதன்படி நிலையான அரசாங்க நிதி நிலைமைகளை உறுதிப்படுத்திக் கொள்ள இலங்கை நிர்வாக சேவை சங்கம் அரசாங்கத்திற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்கும் எனவும் இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2025 ஆண்டுக்காக முன்மொழியப்பட்டிருக்கும் அரசாங்க வரவு செலவு திட்டத்தில் வெளியிடப்பட்டுள்ள வரையறுக்கப்பட்ட நிதி சந்தர்ப்பங்களுக்குள் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை மிக அதிக பெறுமதியால் அதிகரித்து மிக குறைந்த நிதி பெருமானத்தை கொண்ட சம்பளத்தை பெறும் அரச ஊழியர்களுக்கு நியாயத்தை நிலைநாட்டும் உச்ச முயற்சியை மேற்கொள்வது பாராட்டுக்குரியதென இலங்கை நிர்வாக சேவை சங்கம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக வரி ஏய்ப்பை தடுப்பதற்காக டிஜிட்டல் முறைகளை பயன்படுத்தி நிதி கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளல், முதலீட்டாளர்களின் நம்பிக்கைகளை வெற்றி கொள்ளக்கூடியவாறு வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்தல், மோசடி மற்றும் ஊழலை தடுக்க சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சட்டம் மற்றும் விதிமுறைகளை அறிமுகப்படுத்த அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்தல், வரி சேகரிக்கும் நிறுவனங்களின் வினைத்திறனை மேலும் அதிகரிக்க அவர்களுக்கான இலக்குகளை நிர்ணயித்தல் போன்ற விடயங்கள் உள்ளடங்கலாக மக்களின் நிலைப்பாடு வரவு செலவு திட்டத்தில் வெளிப்பட்டிருப்பதாகவும் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அபிவிருத்திக்காக ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் மேற்கொள்ளும் கொள்கை ரீதியான தீர்மானங்களை செயற்திறனுடனும் பயனுள்ள வகையிலும் நடைமுறைப்படுத்த இலங்கை நிர்வாக சேவை சங்கம் அர்ப்பணிக்கும் என்றும் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
மித்தனிய பகுதியில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் படுகாயமடைந்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவனும் 9 வயதான குறித்த சிறுவன் காலி தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மித்தனிய கடைவத்த சந்தி பகுதியில் அடையாளம் தெரியாதோர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபரை இலக்கு வைத்து நடத்திய துப்பாக்கி சூட்டில் குறித்த சிறுவன் படுகாயமடைந்திருந்தார். துப்பாக்கி சூட்டை அடுத்து இலக்கு வைக்கப்பட்ட நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த அவரது மகனும் படுகாயமடைந்தனர். பின்னர் அம்பிலிபிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்ட மகளும் உயிரிழந்த நிலையில் தற்போது மகனும் உயிரிழந்துள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் வைத்து கணேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் துபாயில் தற்போது மறைந்திருக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரரான கெஹல் பத்தர பத்மே எனப்படும் மண்டுனி பத்மசிறி பெரேராவால் மேற்கொள்ளப்பட்டது என்பது முதற்கட்ட விசாரணைகளினூடாக தெரியவந்துள்ளது. இதேவேளை கணேமுல்ல சஞ்சீவ கொலையில் துப்பாக்கி சூடு நடத்தியவர் தற்போது கொழும்பு குற்றப்பிரிவால் விசாரிக்கப்பட்டு வருகிறார். சம்பவம் தொடர்பில் பல தகவல்களை அவர் தனது வாக்குமூலத்தினூடாக வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சஞ்சீவவை கொலை செய்வதற்கு துப்பாக்கியை எடுத்து வந்து கொடுத்த பெண் கொழும்பில் உள்ள ஒரு தங்குமிடத்திலிருந்து வந்ததாக சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். தானும் குறித்த பெண்ணும் கொலையை செய்த பிறகு மருதானை பகுதிக்கு வந்து முச்சக்கர வண்டியில் நீர்கொழும்பு பகுதிக்கு சென்றதாகவும் அதனை அடுத்து தானும் அந்த பெண்ணும் தனித்தனியாக பயணம் செய்ததாகவும் குறித்த சந்தேக நபர் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். மேலும் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட பிறகு தன்னை முகமது அஸ்மான் ஷெரீப்தீன் என்று அடையாளம் காட்டிக் கொண்டதாகவும் பின்னர் சமிந்து தில்ஷான் பியூமங்க கந்தனாராச்சி என்ற பெயரை பயன்படுத்தியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. கொட்டிகாரகே சுகன் பிரபாத் நிசங்க என்ற பெயரை கொண்ட போலியான சட்டத்தரணி அடையாள அட்டையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். சந்தேக நபர் கமாண்டோ சிப்பாயோ அல்லது உளவுத்துறை அதிகாரியோ அல்ல என்றும் கூறப்படுகிறது. அடிப்படை பயிற்சியை முடித்துவிட்டு ராணுவத்தில் இருந்து தப்பியோடி சென்ற சிப்பாய் பின்னர் பொது மன்னிப்பு காலத்தின் கீழ் சட்டப்பூர்வமாக ராணுவத்திலிருந்து ராஜினாமா செய்துள்ளதாகவும் ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சந்தேக நபர் சுமார் 6 கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என்றும் தெஹிவளை வட்டாரப்பளவில் நடந்த இரட்டை கொலையிலும் அவருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதே நேரம் குறித்த பெண் சந்தேக நபரை அடையாளம் காண போலீசார் பொதுமக்களிடம் உதவியை நாடியுள்ளனர். இதே நேரம் குறித்த பெண் சந்தேக நபரை அடையாளம் காண போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். கடுவெல்லேகம பிரதேசத்தை சேர்ந்த பிங்புர தேவகே இஷாரா செவ்வந்தி என்ற 25 வயதுடைய பெண்ணை கண்டுபிடித்து தருமாறு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர். அதன்படி தலைமறைவான பெண்ணை அடையாளம் கண்டால் கீழ்வரும் தொலைபேசி எண்களினூடாக தகவல்களை தெரிவிக்கலாம் எனவும் கோரியுள்ளனர். குறித்த பெண் பற்றி தகவல்களை வழங்குபவர்களுக்கு போலீஸ் நன்கொடை நிதியத்தின் மூலம் சன்மானம் வழங்கப்படும் என பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற வளாகத்தினுள் நடந்த கொலை நீதிமன்றத்தை மட்டுமின்றி ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளியுள்ளது. இது மிகவும் முக்கியமானதொரு விடயமாகும். நீதித்துறையில் பெரும் பணிகளை ஆற்றி வரும் நீதிபதிகளுக்கு குறிப்பிட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டாலும் அண்மைய காலங்களில் அவர்களின் பாதுகாப்பை நீக்குவதாக அவர்களுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். சிவில் குடிமக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் கூட இன்று பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விடயங்களை அறிக்கையிடும் ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளன. ஊடகவியலாளரான சமுதித்தவுக்கு நீதிமன்ற உத்தரவின் பேரில் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. ஆனால் இன்று அந்த பாதுகாப்பு அவரிடமிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். எனவே மக்களினதும் ஊடகத்துறையில் பணியாற்றுபவர்களினதும் பாதுகாப்பு குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். கணம் நீதவான் நீதிமன்றத்தினுள் நடந்த இந்த சம்பவம் குறித்து விசேட விசாரணையை நடத்தி உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அவ்வாறே மக்கள் பிரதிநிதிகளினது பாதுகாப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். இதுபோன்ற கொலை சம்பவங்கள் மூலம் நீதிமன்ற கட்டமைப்பு பலவீனப்பட்டு முழு சமூகமே சீரழிந்து போகும். எனவே நீதிபதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள். கடந்த காலங்களில் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் டியூஷன் தர வெளிக்கிட்டவர்கள் போதைப்பொருள் வியாபாரிகளை 2 போயாவை தொடர்ந்து இல்லாதொழிப்போம் என கூறிய தற்போதைய அரசாங்கம் அதனை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார்.
பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான ஹரக்கட்டா என்ற நதுன் சிந்தக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பிலிருந்து தப்பிச் செல்லும் முயற்சிக்கு உதவிய போலீஸ் கான்ஸ்டபிள் ரவிந்து சந்தீப குணசேகரவுடன் இந்தியாவில் பாதுகாப்பு தரப்பினரால் கைது செய்யப்பட்டிருந்த ஏனைய 2 சந்தேக நபர்களும் இன்று அதிகாலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். குறித்த போலீஸ் கான்ஸ்டபிளும் மற்றொரு சந்தேக நபரும் நேற்று நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். இன்று அதிகாலை இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட அரோஷன் மதுசங்க என்ற சந்தேக நபர் சன்ஷைன் சுத்தாவின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் என்று போலீசார் தெரிவித்தனர். மேலும் இராணுவ கமாண்டோ படையிலிருந்து தப்பித்து இந்தியாவில் மறைந்திருந்த சிவா என்ற ஏரங்க புஷ்பகுமார ஹெட்டியாராச்சியும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். தென் மாகாணத்தில் நடந்த பல கொலைகளில் அவர் தொடர்புடையவர் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சென்னையில் பேருந்தில் பயணம் செய்த போது இருவரும் கைது செய்யப்பட்டனர். சிவப்பு அறிவிப்பு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இன்டர்போலின் உதவியுடன் இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் அவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக மாத்தறை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். நல்லாட்சிக்கான தேசிய நிலையத்தின் NCGG பணிப்பாளர் நாயகமும் இந்திய பிரதிநிதிகள் குழுவின் தலைவருமான கலாநிதி சுரேந்திரகுமார் பாக்டேவுடனான சந்திப்பொன்று பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது. இச்சந்திப்பில் இலங்கை நிர்வாக சேவை உத்தியோகர்களுக்கான திறன் விருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்காக NCGG-யின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வது தொடர்பில் NCGG மற்றும் இலங்கை அபிவிருத்தி நிர்வாக நிறுவனம் ஆகியவற்றுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடுவது குறித்து கலந்துரையாடப்பட்டது. இலங்கை சட்டத்தரணிகள் சம்மேளனத்தின் புதிய தலைவராக சட்டத்தரணி ராஜீவ் அமரசூரிய தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அமரசூரிய முன்னர் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளராக பணியாற்றினார். அத்துடன் விரிவான மேல்முறையீட்டு நீதிமன்ற அனுபவத்தையும் அவர் கொண்டுள்ளார். இலங்கை கணக்கியல் மற்றும் கணக்காய்வு தரநிலைகள் கண்காணிப்பு சபையின் உறுப்பினரான அவர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணையத்தின் சட்டப்படிப்புக்கான நிலைக்குழு மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சபை உறுப்பினர் உள்ளிட்ட அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்களில் பல முக்கிய பதவிகளை வகிப்பதோடு அவர் பொதுநலவாய சட்டக்கல்வி சங்கத்தில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். பிரபல தொழிலதிபரும் தினக்குரல் பத்திரிகையின் ஸ்தாபகருமான SP சாமி என அழைக்கப்படும் செல்லையா பொன்னுச்சாமி தனது 89வது வயதில் காலமானார். அன்னாரது புகழுடல் நாளை மாலை 4 மணிக்கு யாழ்ப்பாணம் நல்லூர் செட்டித்தெருவில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை இறுதிக்கிரியைகள் இடம்பெற்று காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரையில் அஞ்சலி உரைகள் நிகழ்வுகள் இடம்பெற்று தகன கிரியைக்காக வேலனை சாட்டி இந்து மயானத்திற்கு எடுத்து செல்லப்படும் என அன்னாரின் குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர். இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான 2ஆம் நாள் விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா சாமுவேல் கலந்து கொண்டு உரையாற்றினார். மலையகத்தின் மக்களுடைய வீட்டு திட்ட பிரச்சனை, அதே போல அவர்களுடைய நில பிரச்சனைகளுக்கான தீர்வை இந்த தேசிய மக்கள் சக்தி செய்வதற்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல மலையக தமிழ் இளைஞர்களுக்கான வேலை தொழில் பயிற்சி வழங்குவதற்காக பண ஒதுக்கீடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. காரணம், அவர்கள் என்ன படித்தாலும் படித்து முடித்துவிட்டு வேலை வாய்ப்பு இல்லாதது நிமித்தம் கொழும்பு பகுதிகளுக்கு வந்து வீடுகளிலும் கடைகளிலும் வேலை செய்து கொண்டிருக்கிற கலாச்சாரம் மாறி அவர்களுக்கான சரியான தொழில் பயிற்சிகளை வழங்கி அவர்களையும் உற்பத்தியாளர்களாக உருவாக்குவதற்கான திட்டத்தை தேசிய மக்கள் சக்தி முன்வைத்திருக்கிறது. அதே போல மலையக தமிழ் சமூக அவசான் கருமாந்திரி துமிய மற்ற வினாடியாக சபாபதி துணி. அதே போல மலையக பிள்ளைகளுடைய கல்வியை குறித்து அவர்களுடைய தொழில்நுட்ப கல்வியை வளர்ச்சி செய்வதற்காக நாங்கள் ஸ்மார்ட் வகுப்பறைகளை அவர்கள் முன்வைப்பதற்காக அவர்களுக்கு 860 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இவை எல்லாவற்றிலும் இருந்து விளங்குகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், தேசிய மக்கள் சக்தியானது என்னுடைய சமூகத்தையும் அதே போல இந்த வரவு செலவு திட்டமானது எல்லா சமூகத்தையும் உட்படுத்தி இருக்கிறது. விசேடமாக மலையக மக்களுடைய சம்பளத்தை குறித்து கூட அரசாங்கமாக 1700 ரூபாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு இருக்கும் போது நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள் என்ற ரீதியிலே கனகாலமாக இந்த பிரச்சனையை சொல்லிக் கொண்டிருக்கிறனாலே விசேடமாக
கம்பெனி தனியார் கம்பெனிகள் அதே போல கம்பெனி உரிமையாளர்கள் இதை குறித்ததான சாதாரணமான ஒரு திட்டத்தினை எங்களுக்கு முன்வைத்து மலையக மக்களுடைய இந்த நீண்ட நாட்களாக பேசிக்கொண்டு வருகின்ற மலையக பிரச்சனைகளுக்கும் இந்த சம்பள பேச்சுவார்த்தைக்கும் சரியான ஒரு முடிவை ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நாட்டில் ஒவ்வொரு நாளும் 3 முதல் 4 பேர் வாய்ப்புற்று நோயால் உயிரிழப்பதாக வாய்வழி மற்றும் மாக்சிலோஃபேஷியல் நிபுணர் வைத்தியர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்தார். இந்த நாட்டில் ஆண்டுதோறும் 2000 முதல் 3000 வரை புதிய வாய்ப்புற்று நோயாளர்கள் கண்டறியப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த ரத்நாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்தார். இதற்கிடையில் பாடசாலை மாணவர்களிடையே வாய்ப்புற்று நோய்க்கான முன்னைய அறிகுறிகள் காணப்படுவதாகவும் நிபுணர் வைத்தியர் ஆனந்த ரத்நாயக்க மேலும் தெரிவித்தார். நுவரெலியாவில் இருந்து நானு ஓயா ரயில் நிலையத்திற்கு வெளிநாட்டினர் 2 ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டியொன்று எதிர்த்திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் சாரதி படுகாயமடைந்து நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நானு ஓயா போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்து இன்று காலை 8 மணியளவில் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் நானு ஓயா பங்களாஹட்ட பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிள் மோதியதில் முச்சக்கர வண்டியும் வீதியோரம் நிறுத்தப்பட்டிருந்த ஜீப் வண்டியுடன் மோதியுள்ளது. விபத்தில் வெளிநாட்டவர்கள் 2 காயம் ஏற்படவில்லை. எனினும் முச்சக்கர வண்டியும் மோட்டார் சைக்கிளும் பலத்த சேதமடைந்துள்ளதாக விபத்து தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நானு ஓயா போலீசார் தெரிவித்தனர். வெளிநாட்டவர்கள் 2 நுவரெலியா பிரதேசத்தில் பயணித்து நானு ஓயா ரயில் நிலையத்தில் இருந்து எல்லா பகுதிக்கு செல்வதற்காக முச்சக்கர வண்டியில் பயணித்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் சுகாதார பணியாளர்களின் கொடுப்பனவுகளை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிறைவுகான் வைத்திய தொழில் வல்லுநர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. தமது பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இந்த விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சருக்கு 1 வாரம் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அதன் செயலாளர் சானக தர்ம விக்ரம தெரிவித்தார். உரிய கலந்துரையாடலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவோம் என்று நிறைவுகான் வைத்திய தொழில் வல்லுநர் ஒன்றியத்தின் செயலாளர் சானக தர்ம விக்ரம தெரிவித்தார். இதேவேளை இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கவில்லை என்று கல்வி வல்லுநர் சங்கத்தின் தவிசாளர் உலப்பனே சுமங்கல தேரர் தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் செலுத்திய கட்டுப்பணத்தை தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவுறுத்தல்களின்படி திருப்பித் தர முடிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைக்குழு நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இதனை தெரிவித்து அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். 2023 ஆண்டு நடைபெறவிருந்த உள்ளூராட்சி தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டன. 17ஆம் திகதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 2025 ஆண்டு 1ஆம் இலக்க உள்ளூராட்சி தேர்தல் சட்டத்தின் பிரிவு 2 படி அத்தகைய தொகையை அவற்றை வைப்பு செய்த நபருக்கே திருப்பித் தர வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் கட்டுப்பணம் வைப்பிலிட்ட பற்றுச்சீட்டை வைப்பு தொகை செலுத்திய நபரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் இந்த அறிவிப்பில் கட்டுப்பணத்தை 28/2/2025 முன்னர் செலுத்தப்பட்ட தொடர்புடைய மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் 28ஆம் திகதிக்கு முன் சமர்ப்பிக்கப்படும் கோரிக்கைகளுக்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள் உடனடியாக வைப்பு தொகையை சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு திருப்பித் தர வேண்டும் என்று அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாட்சிகளை நீதிமன்றங்களுக்கு நேரடியாக கொண்டு செல்வதையும் வாக்குமூலங்களை இணைய வழி மூலம் பதிவு செய்வதையும் நிறுத்துவதற்காக விரைவில் ஒரு புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். திருகோணமலை சாம்பூரில் 50 மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி நிலைய நிறுவுவதற்காக இலங்கை அரசு மற்றும் இந்திய அரசு ஆகியவற்றுக்கிடையே உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சாம்பூரில் நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலக்கரி மின் உற்பத்தி நிலைய திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக இலங்கை மின்சார சபை மற்றும் இந்தியாவின் தேசிய அனல் மின்சார கூட்டுத்தாபனம் ஆகியவற்றால் கூட்டு
கூட்டு தொழில் முயற்சி கம்பெனியாக நிறுவப்பட்ட ட்ரிங்கமலி பவர் கம்பெனி லிமிடெட் மூலம் உத்தேச 50 மெகாவாட் மின் உற்பத்தி திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய உத்தேச திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக வலுசக்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். ஒவ்வொரு மாநகர சபை, நகர சபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 2025 ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என அறிவித்து விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. 252ஆம் அத்தியாயத்தின் நகராட்சி மன்றங்கள் கட்டளை சட்டத்தின் பிரிவு 10 நுண்பிரிவு பந்தியில் வழங்கப்பட்ட அதிகாரங்களின்படி பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் AHMH அபேரத்ன கட்டளையிட்டுள்ளார். 27 மாநகர சபைகள், 36 நகர சபைகள், 274 பிரதேச சபைகளை உள்ளடங்கலாக இந்த விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. முகமாலை வடக்கு ஏனைன் வீதி ஓரமாக வியாபார நிலைய கடை மீது இனம் தெரியாத நபர்களால் நேற்று நள்ளிரவு பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த கடையின் மீது 2020ஆம் ஆண்டில் கழிவு எண்ணெய் வீசப்பட்டதுடன் 2021ஆம் ஆண்டில் மாலை நேர் முகமூடி அணிந்த மோட்டார் சைக்கிளில் சென்ற 2 நபர்களால் இரும்பு கம்பி கொண்டு கடையின் சொத்துக்கள் அடித்து உடைக்கப்பட்டதுடன் சந்தேக நபர்களும் தப்பிச் சென்றனர். இந்நிலையில் நேற்று இரவு 3வது தடவையாக குறித்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் பழைய போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டு செய்திகள். கடந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி சீனாவில் வெளியான அனிமேஷன் படம் நேசா 2. இந்த படம் 16ஆம் நூற்றாண்டில் வெளியான சீன நாவலான இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் தி காட் என்ற நாவலை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. ஜியாஸ் திரைக்கதை அமைத்து படத்தை இயக்கியுள்ளார். இந்த படம் இதுவரை சீன பாக்ஸ் ஆபீஸில் மட்டும் இலங்கை மதிப்பில் சுமார் 32,700 கோடிகள் வசூலித்துள்ளது. இதன் மூலம் இந்த ஆண்டு வெளியான படங்களில் அதிக வசூல் குவித்த படமாக இந்த படம் மாறியுள்ளது. மேலும் ஆங்கிலம் இல்லாத படங்களில் அதிக வசூல் குவித்த படமாகவும் இந்த படம் சாதனை படைத்துள்ளது. உலக அளவில் அதிக வசூல் செய்த முதல் 40 படங்களில் நேசா 2 இடம்பெற்றுள்ளது. மேலும் கொரோனா காலத்திற்கு பிறகு உலக அளவில் அதிக வசூல் செய்த 8வது திரைப்படமாகவும் நேசா 2 இடம்பெற்றுள்ளது. இந்த திரைப்படத்தை சீனாவில் மட்டும் 159.7 மில்லியனுக்கும் அதிகமானோர் 12 நாட்களில் பார்த்துள்ளனர். உக்ரைனில் தேர்தல் நடத்தாவிடில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும் என செலன்ஸ்கிக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைனில் 2019ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் வென்று செலன்ஸ்கி ஜனாதிபதியானார். கடந்த ஆண்டுடன் அவருடைய பதவிக்காலம் முடிவடைந்தது. உக்ரைன் சட்டங்களின்படி நாட்டில் போர் நடக்கும் நேரத்தில் தேர்தல் நடத்த தேவையில்லை. இதை குறிப்பிடும் வகையில் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வெளியிட்டுள்ள செய்தியில் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனுடன் சேர்ந்து போர் நீடித்திருக்க செலன்ஸ்கி நாடகமாடியுள்ளார். உக்ரைன் அதிபர் தேர்தலை நடத்த விடாமல் செலன்ஸ்கி சர்வாதிகாரி போல் செயல்படுகிறார். உக்ரைனில் தேர்தல் நடத்தாவிடில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போர் விவகாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ரஷ்யாவால் தவறாக வழிநடத்தப்படுகிறார். நாட்டில் போர் நடக்கும் நேரத்தில் தேர்தல் நடத்த தேவையில்லை என உக்ரைனில் சட்டம் உள்ளது. போருக்கு உக்ரைன் தான் காரணம் என ட்ரம்ப் கூறுவது தவறானது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை நேரில் சந்தித்து பேச தான் விரும்புவதாக உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு செய்திகள்.
ICC சாம்பியன்ஸ் கிண்ணத்திற்கான தொடர் நேற்று பாகிஸ்தானில் ஆரம்பமாகியது. தொடரின் முதல் ஆட்டத்தில் நேற்று நியூசிலாந்து அணி 60 ஓட்டங்களால் பாகிஸ்தானிய அணியை தோற்கடித்துள்ளது. கராச்சி தேசிய கிரிக்கெட் மைதானத்தில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்து ஆடிய நியூசிலாந்து அணி தமக்கான 50 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 320 ஓட்டங்களை பெற்றது. இதில் பில் யங் 107 ஓட்டங்களையும் டாம் லெத்தம் 116 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இதனை அடுத்து பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய பாகிஸ்தானிய அணி 47.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 260 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று போட்டியில் 60 ஓட்டங்களால் தோல்வியடைந்தது. போட்டித் தொடரின் 2வது நாளான இன்று இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதுகின்றன. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று துடுப்பாட்டத்தை தெரிவு செய்த பங்களாதேஷ் அணி 41 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 176 ஓட்டங்களை பெற்றது. அணி சார்பில் டொஹித் ஹெட்ராய் 70 ஓட்டங்களையும் ஜேக்கர் அலி 65 ஓட்டங்களையும் பெற்று ஆட்டமிழக்காமல் உள்ளனர். பந்துவீச்சில் இந்திய அணி சார்பில் முகமது ஷமி மற்றும் அக்சர் பட்டேல் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை பெற்று களத்தில் உள்ளனர். காலி, மாத்தர, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல், சப்ரகமுவ, மத்திய, ஊவா, வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.